தாவேக தலைவர் விஜய் பாஜகவால் அனுப்பப்பட்ட வேட்பாளர் எனவும் சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை பிரிப்பதற்காகவே திட்டமிட்டு வந்துள்ளார் எனவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பிரமணியபுரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், ஸ்ரீவைகுண்டம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் உள்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உரையாற்றினர். பின்னர் பேட்டியளித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தாவேக தலைவர் விஜயின் பேச்சு எடுபடாது எனவும் சிறுபான்மையினர் வாக்கு திமுகவுக்கு தான் விழும் என்றும் தெரிவித்தார். விஜய் பாரதிய ஜனதாவால் அனுப்பப்பட்டிருக்க ஒரு வேட்பாளர் மாதிரி தான். அவர் எப்படியாவது சிறுபான்மை மக்கள் ஓட்டுகளை பிரிக்கலாமாங்கிற திட்டம் போட்டு தான் வந்திருக்காரு. ஆனா சிறுபான்மை மக்கள் ஏமாறுறாங்க. எல்லாம் படித்தது அது மாறவே மாறாது. ஒட்டுமொத்தமா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உள்ளோம். அதுல நீங்க எடப்பாடிக்கு இங்க உள்ள முக்குளத்தை ஓட்டு போடுவாங்களா? அவருடைய இதெல்லாம் காலில் விழுந்து கேட்டுட்டு இன்னைக்கு காலை இழுத்து விடுறத எப்படி விடுவாங்க? அதனால இந்த பக்கத்தில் இருக்க முக்குளத்தோர் எந்த காரணத்தை விட்டு ஓட்டு போட மாட்டாங்க. இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ், விஜய் திமுகவை மட்டும்தான் தாக்கி பேசுவதாகவும் பாஜக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை எனவும் கூறினார். தாவேக தலைவர் விஜய் திமுக வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அனுப்பப்பட்ட கருவியாகவே பார்ப்பதாக கூறினார். அதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருமே, நீங்கள் டிவிகே கட்சியில இருந்து விஜயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை மட்டும்தான் தாக்கி பேசுறாங்களே தவிர பிஜேபி ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழினத்தின் துரோகி பிஜேபி. உண்மையிலே அவர் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பாஜகவையும் சேர்த்து அவர் பேச வேண்டும். ஆனா அவர் தெரிந்து வேண்டுமென்றே பிஜேபியால் அனுப்பப்பட்டதுனாலதான் திமுகவை மட்டும் தாக்கி திமுகவின் ஓட்டை பிரிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்பட்ட கருவியாக அவர் இந்த தேர்தலில் இருக்கிறார்.